இரத்த தான முகாம் தாய்லாந்து தமிழ் முஸ்லிம் சங்கம் 3வது வருடமாக தாய்லாந்து செஞ்சிலுவை சங்கம் ரெட் கிராஸ் சொசைட்டி இணைந்து நடத்தக்கூடிய இந்த 3வது இரத்த தான முகாம் வந்து தாய்லாந்து தமிழ் முஸ்லிம் சங்கம் 4வது மாடியில் வந்து சிறப்பான முறையில் இந்த ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. இந்த முன்னேற்பாடுகளை வந்து தாய்லாந்து தமிழ் முஸ்லிம் சங்கத்தினுடைய நிர்வாகிகளான தம்பி சிராஜும் இரஃபான் அவர்களும் நல்ல முறையில் இந்த ஏற்பாடுகள் நிறுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய நிர்வாகிகள் காக்காமர்கள் எல்லாருமே இந்த சிறப்பான ஏற்பாடுகளை செஞ்சாங்க. மக்களும் ஆர்வமாக காலையிலேருந்து 9:30 மணிக்கு ஆரம்பித்த இந்த இரத்த தான முகாம் ஆர்வத்தோடையே எல்லாருமே வந்திருக்கிறாங்க. அதுக்கு ஒரு முறையான அந்த ஏற்பாடுகள் எல்லாமே செஞ்சிருக்கிறாங்க. அதாவது பிளட் டொனேஷன் வந்து ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் மனுஷனுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. அப்படி இருக்கும்போது பல சொட்டு ரத்தங்களை வந்து தானா வந்து கொடுக்க வர்றதுங்கிற ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இந்த மக்களை வந்து உண்மையிலேயே நாம வந்து பாராட்டுறோம். அந்த இரத்த தான முகாமில் வந்து என்னென்ன முறைகள்லாம் வச்சிருக்காங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வர்றாங்களே புதுசா எப்படி அவங்க என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். சரி. ரெண்டாவது பிளட் பிரஷர் பார்க்கணும். ஓகே. மூணாவது வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அதை முடிக்கணும். ஆமா, ஓகே ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்கணும். ஓகே. இப்போ ரிஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்யணும்? ரிஜிஸ்டர் முடிச்சிட்டு உங்களோட ப்ரெஷர் எல்லாமே செக் பண்ணுவாங்க. செக் பண்ணதுக்கு அப்புறம் பிளட் கவுண்ட் செக் பண்ணுவாங்க. சரி சரி. பிளட் கவுண்ட் செக் பண்ணதுக்கு அப்புறம் ஹீமோகுளோபின் கரெக்டா இருந்தா உங்களுக்கு பாஸ் பண்ணி அடுத்தது நம்ம பிளட் டொனேஷன் பண்ணிடுவாங்க. இதை வந்து சாதாரணமா எல்லா மக்களும் கொடுக்கலாமா? வயசு வரம்பு எது இருக்குதா? மினிமம் வந்து வயசு வந்து 60 வயசு 60 வயசுக்குள்ளே இருந்தால் கொடுக்கணும். அந்த ஹீமோகுளோபின் வந்து 13 to 18 இருக்கணும். 13 to 18 இருக்கணும். எல்லாருமே லேடிஸுக்கெல்லாம் மோஸ்ட்லி ரொம்ப குறவாக இருந்தனால லேடிஸை ரொம்ப குறவாக கொடுத்துருக்காங்க. ஆம்பளைகளில் பிபி ப்ரெஷர் கூடனால ஒன்றும் கொடுக்கல. சில பேருக்கு ஹீமோகுளோபின் கொஞ்சம் கூடவும் இருக்குது. 19, 10, 20 இருந்திருக்கு. அதெல்லாம் எடுக்கல. 13 to 18 மட்டும்தான் நம்ம ஹீமோகுளோபின் மட்டும்தான் எடுக்கப்பட்டிருக்கு. இதுவரையும் ஒரு 65% 70% கிட்ட நம்ம கவர் ஆகிட்டோம். பேஷண்ட் இல்லை, டோனர். ஆமாம். ஓகே. எல்லாருமே வந்து தானமாக தான் அந்த ரத்தத்தை கொடுக்க வந்திருக்கிறாங்க. வந்த மக்களுக்கு எல்லா வகையான சிறப்பு ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கிறாங்க. தமிழ் மக்கள் மட்டும் இல்லைங்க, தாய்லாந்தில் வாழக்கூடிய இந்திய மக்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்கிறாங்க. இன்னொரு சிறப்பு என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பேங்காக் மாஸ்கில் ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து கடந்த 2 வருடம் வந்து பிளட் டொனேஷன் வந்து எங்கே வச்சுருந்தாங்கன்னா வெளியே அவங்களுடைய ரெட் கிராஸ் சொசைட்டி அவங்க ஏற்பாடு செஞ்சுக்கிற அந்த இடத்துல தான் பண்ணாங்க. இதான் அவங்க சொன்ன மாதிரி முதல் தடவையாக நம்ம பேங்காக் பள்ளியிலேயே இந்த இரத்த தான முகாமை வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஆக்சுவலாகவே என்னுடைய வயசுக்கு கொடுக்கக்கூடாது, அதனால ஃபோர்ஸ் பண்ணதுனால எடுத்துக்கிறாங்க. தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கிடுவாங்களாம். சில எல்லாரும் என்கரேஜ் பண்ணுறதுக்கான நான் கொடுக்குறேன். தயவுசெய்து எல்லோரும் வாங்க. ஆனங்கனால இதான் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணக்கூடிய இடம். இரத்த தான முகாமில் யாரெல்லாம் கலந்து கொள்கிறாங்களோ அவங்க இருக்க வேண்டிய இடம். ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வந்து இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுறாங்க. தாய்லாந்து தமிழ் முஸ்லிம் சங்கம் பேங்காக் மாசனுடைய தலைமை இமாம் சபீர் அலி ஆலிம் அவர்கள் வந்து இரத்த தானம் கொடுக்க வந்திருக்கிறாங்க. ரத்தம் கொடை கொடுக்க வந்தவங்களுடைய அந்த ரெக்கார்டுகளை வந்து செக் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஐடி கார்டு ஒன்று கொடுப்பாங்க அவங்க வர்றவங்களுக்கு. அந்த பகுதி தான் இது. அதாவது பிளட் டோனர்கள் வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் டைமாக கொடுக்குறவங்களுக்கு ஒரு கார்டு கொடுக்குறாங்க. இது ரெகுலராக பண்ணுறவங்க பிளட்டை ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த டெஸ்ட்டை வந்து ஒரு 10 நிமிஷத்தில் அவங்களே என்ன செஞ்சுறாங்க, பிளட்டில் என்னென்ன மிஸ்டேக் இருக்குதா, கரெக்டாக இருக்குதா, ப்ராப்பராக இருந்தால் மட்டும் அவங்கள வந்து பிளட் டொனேட் பண்ண அலோவ் பண்ணுறாங்க. 2வது வருஷம் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு பெர்மனண்ட்டாக ஒரு ஐடி கார்டு கொடுக்குறாங்க. டெம்பரவரி அவங்களுக்கு முதல்ல ஒரு க்ரீன் கலர் கார்டும் கொடுக்குறாங்க.คนก็ต้องประมาณกี่มิลลิครับประมาณ450เลือด450ทุกคนก็เหมือนกันไหมไม่เหมือนแล้วเป็นยังไงครับทางกันเป็นยังไงถุงจะต่างกันที่ถ้าถุงเล็กคือ350 cc ครับถุงใหญ่คือ450 cc อ๋อแล้วตะคนอยู่ที่น้ำหนักอ๋อแล้วก็เส้นเลือดเลือดใช่ไหมครับஓகே இவங்க என்ன சொல்றாங்கடா ஒவ்வொரு ஆளுக்கும் 450 மில்லி பிளட் வந்து அவங்க கிட்ட இருந்து எடுக்கிறாங்க. அவங்களுடைய உடல் எடையை பொறுத்து வந்து அது 350 மில்லியாவும் இருக்கலாம், 450 மில்லியாவும் இருக்கலாம். 450 மில்லி வந்துருச்சு இவங்களுக்கு. ஃபினிஷ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எத்தனை நிமிஷம் எடுத்துச்சு உங்களுக்கு? 10 நிமிஷம் என்னமோ தான். 10 நிமிஷம் பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா ஸ்பீடாக்கிறதுக்காக வேண்டி இந்த கையில் வந்து என்ன செய்கிறாங்க, அந்த ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போது பிளட் வந்து நல்லா கூட வந்து வெளியாகும். நிறைய மக்கள் இன்னும் ஆர்வமாக வராங்க. வந்து நாங்களும் பிளட் கொடுக்குறாங்க. 12:30 வரைக்கும் தான் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணதுனால ஒரு இன்னொரு 5 பேர் எக்ஸ்ட்ரா நாங்கள் கொடுக்கலான்னு வந்தாங்க. ஆனால் முடியல. ஏன்னா அவங்க டைம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா, அது வந்து நம்ம மீற முடியாது. டொனேட் பண்ண வர்றவங்க ப்ராப்பராக எல்லா அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஏன்னா கடைசியாக இங்கே வந்து தான் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஏன்னா பண்ணினா மட்டும்தான் அவங்க வந்து இனி அங்கே போய் அடுத்த ஸ்டெப்பாக பிளட்டை வந்து டொனேட் பண்ண முடியும்.
பிளட் எடுக்க முன்னாடி அவங்களுக்கு ஏதாவது உடல் தொந்தரவுகள் பிளட் சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதையும் கேட்டுட்டு அந்த சோதனையை செய்கிறாங்க. நம்மளுடைய தம்பிமார்கள்லாம் பிளட் டொனேட் பண்ண வந்திருக்கிறாங்க. தம்பி வயசு என்ன? 18 ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்கீங்களா? ஆமாம் ஃபர்ஸ்ட் டைம். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமாக தான் வந்திருக்கிறாங்க. எப்படி இருக்குது? பயமாக இருக்கு. பயமாக இருக்குதா? பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த மக்கள் எல்லாரும் பாருங்கள், நம்ம யார் எல்லாத்திர முகத்துலையும் நல்லா சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. இவங்க தம்பி எத்தனாவது வந்திருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைம் தான். ஃபர்ஸ்ட் டைம். இவங்களும் ஃபர்ஸ்ட் டைமு. நீங்கள்? செகண்ட் டைம். செகண்ட் டைம். மோர் எக்ஸ்பீரியன்ஸ். எவ்வளோ நாளைக்கு கொடுக்கலாம்? 6 மாதம் 8 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாம். பயப்படுறதுக்கு அவ்வளோ இது இல்லை. அதாவது 6 மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலான்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் 8 மாதத்துக்கு கொடுத்தா நம்மளுடைய ஒரு சேஃப்டிக்கு பண்ணிக்கலாம், நம்மளுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி. பாருங்கள், இப்போ நம்ம பார்த்த எல்லாமே இந்த ஸ்கூல் பாய்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். இது மாதிரி பார்த்து மற்ற நம்மளுடைய மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாமே ஆர்வப்பட்டு தன்னால் வந்து இந்த இரத்த தான கொடையை கொடுக்கறதுக்கு தானாக வந்தால் உண்மையிலேயே நல்லாயிருக்கும். இதை பார்க்குற மற்ற நண்பர்கள் ஃப்யூச்சரில் நம்மளுடைய இந்த பிளட் டொனேட் நடக்கும்போது நீங்களும் மறக்காமல் வந்து கலந்து கொள்ளுங்கள். நம்ம இந்த இரத்த தான முகாமில் வந்து ஒரு 110 பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்தது கிட்டத்தட்ட ஒரு 65லேருந்து 70 பேர் வந்திருக்கிறாங்க. சில பேர் லேட்டு, அவங்களுக்கு சொந்த வேலைகள் இருக்கலாம், ரிஜெக்ட் ஆகுது. சில பேர்களுக்கு வந்து கொடுத்த, அதாவது பேர் கொடுத்த எல்லாருமே டொனேட் பண்ண முடியாது. ஆமாம், சில பேர் மறந்து போய் என்ன செஞ்சுறாங்க, அவங்களுடைய அந்த சில டேப்லெட் போட்டதுனால அதனாலையும் எடுக்க முடியாமல் அவங்க என்ன செய்கிறாங்க, ரிஜெக்ட் பண்ணுறாங்க. லேடிஸ்களுக்கு சில தொந்தரவுகள் இருக்கும், ஹீமோக்ளோபின் கம்மியாக்கிறதுனால அவங்களும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து என்ன செய்கிறாங்க, இந்த நம்ம வந்த மக்கள்லேயே அதிகமான பிளட் குரூப் என்னங்கிறது இவங்க சொல்லுவாங்க. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம மக்கள் வந்தது அதிகமாக இது ஏ பாசிட்டிவ் நிறைய இருக்குது. அடுத்தது பி பாசிட்டிவ், அதுதான். மற்றது நெகட்டிவ்லாம் ரொம்ப கம்மி தான். இங்கே பார்த்ததில் வந்து ஏ பாசிட்டிவும் பி பாசிட்டிவும் அதிகமான குரூப் ரத்தம் இங்கே கிடச்சிருக்குது. இரத்த தான கொடையாளர்கள் நல்ல சிறப்பான முறையில் பிளட் ரத்தத்தை எத்தனை வருஷமாக கொடுத்துருக்கீங்க? நான் இது வந்து முத தடவை கொடுக்குறேன். ரத்தம் கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப பயம்தான் இருந்தது. அதனால வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கறதுனால ஒன்றுமே பெயின்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குது. அதனால் ரத்தம் நீங்கள் எல்லாரும் கொடுங்க, நல்லது. வருஷம் வருஷம் இன்ஷால்லா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரத்தம் கொடுக்கறது அவ்வளவு பெயின் கிடையாது. ஆனால் பயம்தான் எல்லாமே. இப்போ பயம்லாம் போயிடுச்சு, இப்போ கொடுக்கலாம். உண்மையிலே பார்த்தீங்களா, புதுசாக வந்தவங்க எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற நம்மளுடைய பேங்காக் மக்கள், குறிப்பாக தமிழ் மக்கள் வந்து வரக்கூடிய காலங்களில் நீங்களும் இரத்த தானத்தை கொடுங்க. மற்ற மக்களுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். இரத்த தானம் கொடுக்க வரும்போது ஒரு சில பேர்களுக்கு மட்டும் எதிர்பாராமல் என்ன செய்கிறாங்க, மயக்கம் வருது. அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, தற்காப்பு நடவடிக்கையாக உடனே அந்த இனிப்பு ஜூஸை வந்து அவங்க காலை உயர்த்தி வச்சு அந்த ஜூஸை கொடுக்குறாங்க. அதை வந்து ஜூஸை எவ்வளோ சீக்கிரமாக குடிக்கிறோமோ உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, ரெக்கவர் ஆகுறாங்க. அதனால் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சில நேரங்களில் சில பேர் பயந்தவங்களாக ஆகிக்கிறாங்க. பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். சிறப்பாக பிளட் டொனேட் பண்ணி முடிச்சாச்சு. இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் டைமு. ஒரு அளவு எடுக்கிறதுக்கு வந்து 7 மினிட்ஸ் தான் நார்மல் டைமாக, மேக்ஸிமம் 12 மினிட்ஸ் ஆகுமா. 450 ml எல்லாம் எடுத்துட்டாங்க இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். பேங்காக் பள்ளி இமாம் சபீர் அலி ஆலிம் அவர்கள் இப்போ தான் பிளட்டை டொனேட் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உடலில் இருக்கக்கூடிய ரத்தம் குறையிறதுனால அது ஒரு 15 to 20 நாட்களுக்குள்ள அது திருப்பியும் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்முடைய உடம்புக்கும் அது ஒரு ஆரோக்கியமா இருக்குது. உடம்புல இருந்து வெளியே ரத்தம் வெளியேறும் போது அது இன்னொரு நபருக்கு பயன் பெறுது. அப்படிங்கும் போது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வது போல, இந்த உலகத்தில் ஒரு மனிதரை வாழ வைத்தால் ஒரு சமூகத்தை வாழ வைத்தவர்களை போல அப்படின்ற அந்த அந்தஸ்தை நாம் பெறுவதற்கு அது காரணமா இருக்கும். அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் அந்த வாய்ப்பை வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். ரத்த தானம் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ரத்தம் கொடுத்தவங்களுக்கு உண்மையிலேயே அவங்க கொஞ்சம் சோர்வாக இருப்பாங்க. அந்த சோர்வை கலைக்கிறதுக்காக வேண்டி நம்மளுடைய கமிட்டி வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவங்களுக்கு ஊட்டச்சத்து மாதிரி ஜூஸு, பழம், சாப்பாடு. என்ன ஸ்பெஷல்னு சொன்னால் பொங்கலும் உளுந்த வடையும் வேறு கொடுத்துருக்குறாங்க. இது எங்கேயுமே கிடைக்காது. நம்மளுடைய தமிழ்நாட்டு பொங்கல் சம்சா, ஆமாம், நம்ம தமிழ்நாடு ஸ்பெஷல் காலை உணவையும் அந்த மக்களுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. வந்த மக்கள்கிட்ட கேட்போம், அவங்களுடைய அந்த ரத்த கொடை கொடுத்தது வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கேட்டுக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வருஷம் பிளட் டொனேஷன் வந்து நம்ம பேங்காக் மஸ்ஜிதிலேயே நடத்துகிறாங்க. நம்ம ரெட் கிராஸ் அவங்களுடைய சார்பாக இன்றைக்கி நிறைய மக்கள், ஒரு 100க்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகள் வந்து தன்னுடைய ரத்தங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஒரு மனிதன் தன்னுடைய இந்த ரத்தத்தை கொண்டு ஒரு யாருக்கு அது பயன்படுதோ அந்த அவங்க இருக்கும் காலம் வரை அதனுடைய பயன்பாடுகள் இருந்து கொண்டே இருக்கும். இதுவரை ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ரத்தம் கொடுக்கறதுக்கு முன் வர வேண்டும் இன்ஷா அல்லாஹ். பிளட் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இப்போ அவங்கள வந்து செக் பண்ணுறாங்க, இவங்க நல்ல கண்டிஷனில் இருக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். அதாவது பிளட்டை கொடுத்து முடித்த உடனே என்ன செய்கிறாங்க, அதுக்கு ஒரு தனியாக ஒரு குழு ஒன்று இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து பிளட்டு நம்ம உடம்பை விட்டு வெளியே போகும்போது உடலில் சோர்வு ஏற்படும், ஏதாவது மாற்றங்கள் இருக்கும். அதை வந்து என்ன செய்கிறாங்க, அவங்க எல்லா வகையான
சாதாரண நிலையில் இருக்கிறாங்களாங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் இங்கே உட்காந்துருக்காங்க. வந்ததோட மட்டும் இல்லாமல் ஊட்டச்சத்தா நல்ல அந்த ஜூஸு இயற்கையான அந்த பழக்குடிகளை கொடுத்து அவங்கள வந்து வீட்டுக்கு வழி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த குழு தான் இந்த தாய் மக்கள் உட்காந்துருக்கு. ஆமாம், காலையில் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. முகாம்லாம் நல்லா நடந்துச்சு. நம்ம ஆளுங்க நிறைய பேர் வந்து பிளட் டொனேஷன் கொடுத்தாங்க. எல்லாரும் பார்க்குறது நல்லா இருந்துச்சு. வருஷம் நம்ம இது மாதிரி செய்கிறது ரொம்ப நல்லது. எதுக்கே செஞ்சுட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் கண்டினியூ பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ்.ส่วนมากต้องการเลือดกรุ๊ปไหนครับกรุ๊ปไหน ทุกกรุ๊ปค่ะทุกกรุ๊ป ทุกกรุ๊ปเลยเหรอต้องการแต่ที่นี่ได้กรุ๊ปไหนเยอะ ค่ะมันจะมี positive กับ negative อะค่ะที่เรามา நம்ம எந்த வகையான பிளட்டு அதிகமாக தேவைப்படுதுன்னா அவங்க சொல்கிறது எல்லா வகையான குரூப்புமே A+, B+, AB, A1 பாசிட்டிவ் எல்லா பிளட்டுமே அவங்களுக்கு தேவைப்படுது. அவங்க வர்றது ராட்புடிங்கிறது ராஜ்புரி பக்கத்து ப்ரொவின்ஸ் தான். பேங்காக்லேருந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அங்கேருந்து வராங்க. இப்போ இங்கே எடுக்கிற பிளட்டை வந்து ஒரு 2 to 3 ஹவர்ஸுக்குள்ளே வந்து என்ன செய்யணும், அவங்க வந்து ஸ்டோரேஜில் போய் கொண்டு சேர்த்துடணும். அப்படி இல்லாட்டா நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டது கொண்டது எல்லாமே வீணாக போயிடும். அதனால தான் அவங்க ஒரு டைம் கொடுத்துருந்தாங்க, 12:30 கொடுத்துருந்தாங்க. அதையும் தாண்டி நம்ம மக்கள் வந்தாங்க. ரிஜிஸ்டர் பண்ணதில் கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்கு மேலே பின்னாடி தான் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க அதுக்கு மேலே எடுக்க முடியாது. உண்மையிலே அது ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் அவ்வளோ பேர் முன்னாடி கொடுத்தவங்க பிளட்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா அதனால் வந்து அந்த டைமை வந்து இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம மக்கள் வந்து அந்த கீப்பப் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து நம்ம ஏதோ ஒரு நாள் 2 நாள் எடுக்கலாம்னு நினைக்கிறோம். நம்ம வருஷத்தில் ஒரு நாள் இது பண்ணுறோம். அவங்க வந்து தினமும் வந்து ஒவ்வொரு இடங்களில் தாய்லாந்தில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலையும் அந்தந்த இயக்கங்கள் அந்தந்த சமுதாய இயக்கங்களை நல்லா செஞ்சுட்டு இருக்கிறவங்களோட சேர்ந்து பண்ணுறாங்க. இந்த வருடமும் தொடர்ந்து நம்மளுடைய தாய்லாந்து தமிழ் முஸ்லீம் சங்கம் நல்ல அழகான முறையில் இந்த ரெட் கிராஸ் சொசைட்டி தாய்லாந்து செஞ்சிலுவை சங்கத்தோடு இணைந்து சிறப்பான முறையில் இந்த இரத்த தான முகத்தை பண்ணிட்டு இருக்கிறோம். இனி வரக்கூடிய காலங்களில் இது மாதிரி தொடர்ந்து பண்ணுவோம். நம்மளுடைய பார்த்துட்டு இருக்க தமிழ் மக்கள் இங்கே வாழக்கூடிய எல்லாருமே இதை வந்து கண்டிப்பாக இதில் வந்து பங்கு பெற்று இந்த சமுதாயத்துக்கு பயனுள்ளதாக இருக்கணும். மறக்காமல் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி நல்ல ஒரு காணொலிகளை தொடர்ந்து தாய் தமிழில் நம்ம பதிவிடுவோம். இணைந்திருங்கள். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். தாய் தமிழன் நன்றி. நல்லா